ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் அது சாத்தனூர் கருது மூலன் மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடலருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் மரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். பாயிரம் இன்ட்ரடக்ஷன் திருமூலர் கொடுக்குற திருமந்திரத்துக்கு கொடுக்குற இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து 8வது பாடல் பார்த்து நிறுத்தினோம். தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல் அன்பின் தாழ்சடையோனே. அது தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் அப்படிங்கிறது வந்து எல்லா பொருட்களுக்கும் அதோட ஆதார தன்மையா இருக்கார் அப்படிங்கிறது. அந்தந்த ஜீவன்கள் வந்து அதோட நிலைக்கு தகுந்த மாதிரி அதோட கிருப்பைக்கு வந்து பாத்திரமாகிறதுங்கிறதும். அந்த பொருள் வந்து தன்னுடைய தன்மையில ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்தந்த ஜீவன் எந்த நிலையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அதோட கிருப்பை ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அது எடுத்துக்கிற விதம் வந்து எடுத்துக்கிற வாளோட நிலைய பொறுத்து இருக்கு. அப்படி இருக்கிறது. ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. அப்ப அது வந்து பியூர் நிலையில அதாவது நம்ம எந்த நிலையில இருந்தாலும் வந்து அது நம்ம கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அந்த பொருள். அப்படி இருந்தாலும் அது கவனம் அது மேல விழாததுனால அதை உணராமல் இருக்கின்றார்களே. அப்ப செய்யினும் நல்லன் அதுக்கு அது வந்து தன்னை காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கோ அருள் பண்ணாம இருக்கிறதுக்கோ ஒரு ரீசனும் இல்லை. குழந்தைய விட வந்து ரொம்ப இன்னசென்ட்டா ஆஃபரிங் ஹிம்செல்ஃப் கம்ப்ளீட்லி அப்படி இருக்கிற பொருள். அப்படி இருந்தும் அதை வந்து உணராம இருக்கின்றார்களே. செய்யினும் நல்லன் அணிய ரொம்ப பக்கத்துலவும் இருக்கு, எங்கேயோ ரொம்ப தள்ளி இருக்கு, காண முடியாத அந்த மாதிரியும் இல்லை, ரொம்ப பக்கத்துலயும் இருக்கு. நல்ல அன்பருக்கு தாயினும் நல்லன். அதுக்கிட்ட அன்பு கொள்றவர்களுக்கு அம்மா வந்து எப்படி பார்த்து பார்த்து குழந்தையோட நிலை அறிஞ்சு அதுக்கு வந்து வேணுங்கிறத கொடுக்கறாளோ அந்த மாதிரி ஈசன் வந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதோட பக்குவ நிலைய பார்த்து அதுக்கு வந்து வேணுங்கிறத அந்தந்த சிச்சுவேஷன்ல கொடுத்து அனுகிரகம் பண்றார். அப்படி இருந்தும் அதை உணராம இருக்காளே. அதாவது எந்த ஜீவனும் அது இல்லாம இருக்க முடியாது. ஆதார பொருள் அதுதான், அதோட ஆதாரத்துலதான் எல்லாமே இயங்கின்னு இருக்கு. ஆனாலும் தன்னுடைய இருப்புக்கும் இயக்கத்துக்கும் காரணமா இருக்கிற பொருள் மேல கவனம் விழாம ஏன் அந்த நம்மளோட சாமர்த்தியத்துல இருக்கோம், நம்மளோட சாமர்த்தியத்துல இயங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கவனம் வந்து தெரிச்சு போறதே அப்படிங்கறத ஒரு சென்ஸ் ஆஃப் பிட்டியோட சொல்ற மாதிரி. ஈசன் அருள் அறிவார் இல்லை. அருளே வந்து வடிவமா இருந்து எந்த நிலையில இருந்தாலும் அதுகிட்ட ரிலேட் ஆகிற அந்த பொருளை அதை அப்பயும் உணராம இருக்காளே அப்படிங்கிற அந்த பாவம். சரி, அடுத்த பாடல் பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை
மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. இங்கதான் வந்து இது வரைக்கும் அந்த இது இனிமேயும் அந்த பொருள்னு தான் சொல்ல போறார். இருந்தாலும் அது ரெஃபர் பண்றதுக்கு ஒரு பேரும் அதுக்கு ஒரு மைல்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கற மாதிரி இந்த பாடல்ல வந்து பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை, தங்கத்தை வந்து உருக்கி அப்படியே காய்ச்சி அதனால செய்யப்பட்ட சடை மாதிரி அவருக்கு. அவருடைய இப்போ போன பாடலையே தாழ் சடையோனேன்னு வந்தது இல்லையா, அவர் வந்து ஜடையை வந்து தாழ விரிச்சு விட்டுண்டு கங்கையை தரிச்சுண்டு அந்த ஈசன் வந்து எல்லாரையும் சுத்தம் பண்றவர், எல்லா ஜீவன்களோட மலத்தையும் சுத்தம் பண்றவர். அவருடைய ஜடை வந்து பொன்மயமா இருக்கான், அப்படி ஒளிமயமான திருமுடி. அது என்னமோ எல்லா அடியார்களுமே அந்த திருமுடி ஒளிமயமான திருமுடி தியானத்தை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காது. அதோட அத்தியாத்ம இஃபெக்ட் வந்து அப்படி இருக்கு. அது என்னன்னு தெரியல. பொன்னால் புரிந்திட்ட பொன் சடை, தங்கத்தை உருக்கி காய்ச்சி அதனால செய்யப்பட்ட நீண்ட ஜடை மாதிரி ஒளிமயமான திருமுடியை உடையவர். பின்னால் பிறங்க அது அப்படி தொங்க விட்டுன்னு இருக்காராம், ஜடைய வேற அப்படி கீழே தொங்க விட்டுன்னு இருக்காராம். இருந்தவன் பேர் நந்தி. இங்கதான் வந்து அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பேர் நந்தி அப்படிங்கிற நாமம். நந்திங்கிறது வந்து ஆக்சுவலா நந்த அப்படிங்கிற அந்த அது சம்ஸ்கிருதத்துல வந்து நந்தங்கிற பதம் பார்த்தானாக்க ஆனந்தம்ங்கிற அர்த்தம். நம்ம பஜகோவிந்தத்துல வந்து சொல்லும்போது ஆதிசங்கரர் சொல்லுவார், யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனஹா எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி 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 ஏவ. அந்த பரம்பொருளை உணர்ந்தவன் வந்து இந்த விவகாரத்துல வந்து யோகத்துல யோக சாதனை பண்றவன மாதிரி அந்த சரியைகள்ல ஈடுபட்டிருந்தாலும் சரி, போகங்கள்லாம் அனுபவிக்கிற சரியைகள்ல ஈடுபட்டிருந்தாலும் சரி, கூட யாராவது கம்பெனி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நந்ததி நந்ததி நந்தத்தியேவ. நந்தன அப்படிங்கிறது வந்து தன்னில ரமிக்கிறது, அந்நிய பொருள்ல வந்து ரமிக்கிற அந்த சுகம் இல்லை, தன்னிலேயே வந்து ஆத்மாராமகா, தன்னிலேயே தான் இருப்பிலேயே வந்து ஆனந்தப்படுறது. அந்த பொருள் வந்து அந்த பொருள் அப்படிதான். அதுக்கு வந்து அந்நிய பொருள் கிட்ட விவகாரம் எதுவுமே கிடையாது. அதனால்தான் அந்நிய ஜீவன்கள் கிட்ட ஈடுபடுறதுங்கிறது வந்து அருள்ங்கிற ஒரே ஒரு சக்தியினாலதான் ஈடுபடுறது. ஏன்னா அதுக்கு தேவை ஒண்ணுமே கிடையாது. அது வந்து தன்னிலேயே தானா இருக்கிறதுலயே வந்து ஆனந்தப்படக்கூடிய பொருள். அது நந்தி அப்படிங்கிற பெயர் சொல்லி நம்ம வந்து இந்த இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாவே சிவன் சிவம் அதெல்லாமே சொல்லுவார். இருந்தாலும் நந்திங்கிற பெயர் தான் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணுவார். அது வந்து ரொம்ப பெரிய பொருள், மகிமை மிகவும் செறிந்த பொருளா இருக்கிறதுனால பேர் நந்தி, அங்கங்க பேர் நந்திம்பர். அப்படி ஒளிமயமான திருமுடியோட இருக்கக்கூடிய தன்னிலேயே ஆனந்திக்க கூடின அந்த ஒரு பொருள். இப்பதான் லைட்டா அந்த அந்த பொருளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு பேரு, ஒரு ஃபார்ம். இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை. இப்ப அத ஃபார்ம் அத வந்து நம்ம வழிபடுறது அப்படிங்கிற அந்த பாவத்துக்கு சொல்றார். நான் வந்து அந்த பொருளுக்கு தான் வந்து கம்ப்ளீட்டா சமர்ப்பணம் பண்ணினவன். அது அது இந்த இந்த லைன் வந்து என்னால் தொழப்படும் எம் இறை, என்னால் தொழப்படும் என் இறைன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. நான் தொழறேன்னா என்னோட காட், நான் வழிபடுற என்னோட தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. எம் இறை, எம்னாக்க நம்மளோட தெய்வம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து திருமூல தேவரோட கிருபையினால எல்லாம் அவர் வழிபடுறார் அந்த பரம்பொருள்ல. நம்மளுக்கும் எல்லாருக்கும் ஸ்பான்டேனியஸ் தெய்வமா இருக்கிற அந்த பொருளை நீங்களும் வழிபடணும், வழிபடுறேல் அப்படிங்கிற மாதிரி அந்த வழிபடுற லிஸ்ட்ல வந்து எல்லாரையும் சேர்த்துட்டா மாதிரி. எம் இறை, நம்மளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற அந்த ஈசனை வந்து நான் வழிபடுறேன். என்னால் தொழப்படும் எம் இறை, மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. அந்த பொருளுக்கு வந்து
தொழுதல் அப்படிங்கறதே ஏன்னா அதுக்கு அந்நிய பொருள்ங்கிற பாவமே கிடையாது. தனக்கு அந்நியமா எதையுமே அது வந்து ரெக்கக்னைஸே பண்றது இல்ல. அதனால வந்து அதுக்கு வந்து இன்னொரு பொருள் கிட்ட ரிலேட் ஆகிறதுங்கிறதே கிடையாது. வழிபடுறதுங்கிறது என்ன, எதுக்கிட்டையும் ரிலேட் ஆகிறதுங்கிறதே கிடையாது. அந்த பாவமே இல்லாத அந்த பொருள், தன்னிலேயே ரமிக்கக்கூடிய அந்த பொருள், அதை வந்து நான் வழிபாடு பண்றேன், அதுக்கு சமர்ப்பணம் பண்றேன். அவர் தான் அந்த பொருள் தான் வந்து எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஆளுகைக்கு உரிய பொருளா இருக்கு அப்படின்னா நீங்களும் அதை வணங்குங்கோ, உங்களுக்கும் அவர் தான் இறைவன்னு காட்டி கொடுக்கிற குருஸ்தானத்துல சொல்ற மாதிரி இந்த பாடல். அந்த பொருளுக்கு வந்து ஒரு ஃபார்ம், நேம், ஒரு லைட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி அவரை நான் வழிபடுறேன், நம்மள எல்லாருமே சேர்ந்து வழிபடுவோம் அப்படிங்கிற மாதிரி. தொழப்படுவார் இல்லைதானே. தானே 10வது பாடல். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே தானே சுடும் அங்கி, தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடல்லாமே. இப்ப வந்து அது அந்த ஒரு பொருள் தானே தன்னிலேயே ரமிச்சுண்டு பூர்ணமா இருக்கிற பொருள். அப்ப இந்த பலதா காணப்படுறது எல்லாமே அதோடைய ஃபார்ம் தான். ஐம்பூதங்களா அதுவேதான் வந்து விரிஞ்சிருக்கு. மண் முதலாதி ஆகாசம் வரைக்கும் பலவித தன்மைகளோட. பூமியில 5 தன்மை, அப்புறம் ஜலத்துல 4 தன்மை, அதுல பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம தேவாரத்துல நிறைய. அது மாதிரி ஐம்பூதங்கள்ல அதோட தன்மைகளா விரிஞ்சு இருந்து ஐம்பூதங்களா ஆகி இருக்கிறது அந்த பொருள் தான். அந்த ஐம்பூதங்கள்லயுமே வந்து ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது வந்து இந்த விண், ஆகாசம்ங்கிறது, which is the holder of all the other 4 elements. ஆகாசம்ங்கிற அந்த 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 பூதத்துல தான் வந்து பாக்கி 4 பூதங்களும் இருக்கு. அப்படி இந்த பொருள் இந்த இருப்பா இருந்துட்டு எல்லாத்தையும்ங்கிறது என்ன, அது இன்ஃபேக்ட் ஆகாசம் வந்து 4 பூதங்களையும் வந்து ஹோல்டரா இருக்குன்னு சொல்றப்போ சூக்ஷ்மமா உணர வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஆகாசத்துக்கு அந்நியமா அந்த 4 பூதங்களும் இல்லைங்கிறது. ஆகாசத்துக்கு வந்து ஒரே ஒரு தன்மை இருக்கு, அதாவது இந்த சப்தத்தை வந்து கண்டக்ட் பண்றது அப்படிங்கிற தன்மை. அந்த அதுலயே இன்னும் கொஞ்சம் கிராசர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகி உண்டாகிற தத்துவங்கள் தான் பாக்கி 4 பூதங்களுமே. அதனால்தான் ஆகாசம் இஸ் தி ஹோல்டர் ஆஃப் தட், ஹோல்டர் ஆஃப் ஆல் த 4 other பூதாஸ். அப்ப அந்த 4 வஸ்துக்களும் வந்து ஆகாசத்துக்கு அந்நியம் அல்ல. ஆகாசமே ஸ்தூல வடிவத்துல இருக்கக்கூடிய அதோட ஏதோ ஒரு தன்மை சேர்ந்ததுனால வந்து ஆகாசமே வந்து வாயுவாச்சு, வாயுவோட ஏதோ ஒரு தன்மை சேர்ந்ததுனால அதுவே வந்து ஆகாசமே வந்து அக்னி ஆச்சு, அக்னியோட இன்னும் ஒரு தன்மை சேர்ந்ததுனால அதுவே ஜலமாச்சு, அதோட ஒரு தன்மை சேர்ந்ததுனால அதுவே பூமி ஆச்சு. ஆக மொத்தம் வந்து அதான் ஹோல்டர்னா வந்து நம்ம வந்து பாத்திரத்துல ஏதோ ஜலம் வைக்கிற மாதிரி ஹோல்டர் கிடையாது. தன்மையினால ஹோல்டர். எல்லா தன்மைகளும் அதுக்குள்ள அடங்கும்படியா இருக்கக்கூடிய ஆகாசம். அதனாலதான் லயமாகறச்சே வந்து பூமி வந்து ஜலத்துல லயிக்கிறது, ஜலம் வந்து அக்னியில லயிக்கிறது, அக்னி வந்து வாயுல லயிக்கிறது, அப்புறம் வாயு வந்து ஆகாசத்துல லயிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஹோல்டர். இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும். ஸோ தன்னுடைய சூக்ஷ்மமான தன்மை, சட்டிலா இருக்கக்கூடிய தன்மையினால வந்து எல்லா கிராஸா இருக்கு, எவ்வளோ கிராஸ் லெவல்ல இருக்கிற பொருட்கள் வஸ்துக்களா இருந்தாலும் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கினதா இருக்கு. தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும். இந்த அங்கிங்கிறது அக்னி, இது சூரியன், சந்திரன். இந்த 3
லைட்டிங் எலிமெண்ட்ஸ் தான் வந்து இந்த சிருஷ்டிக்கு. சூரியன் இருக்கிற நேரத்தை நம்ம பகல் அப்படின்னு சொல்றோம். அது சந்திரன் இருக்கிற நேரத்தை வந்து இரவுன்னு சொல்றோம். இதுல நடுவுல எல்லா காலத்திலயும் நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல அங்கங்க சூடையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையோட இந்த அதோட சுடும் மங்கி அதான் அது அக்னியோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர். அது என்னன்னா எல்லாத்தையும் வந்து சுட்டு தன்மையா பண்ணிக்கிறது. இப்ப சூரியன்லயும் வந்து வெளிச்சம் இருக்கு, சூடு இருக்கு. ஆனா சூரியனோட கான்டாக்ட் வந்து யாரும் சூரியனா ஆகிறது இல்லையே. அக்னியோட தன்மை சுடும் மங்கி வந்து என்ன அப்படின்னா, அக்னியில ஏதாவது ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பொருளும் அக்னியாவே ஆயிடுறது. ஏதோ விறகு போடுறோம், சமைத்து போடுறோம் அப்படின்னாக்கா வந்து அந்த விறகுலே அக்னி அம்சம். இந்த ஐம்பூதங்களால ஆனது தானே எல்லா சிருஷ்டியில இருக்கிற சகல பொருட்களும். எல்லாத்தையும் அந்த ஐம்பூதங்களோட அம்சம் இருக்கு. ஏதோ ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கும். இருக்கிற மரக்கட்டை அதுலயும் வந்து அக்னி இருக்கு. அந்த அக்னியோட அதுக்கு கான்டாக்ட் வரும்போது என்ன ஆறுது அப்படின்னா, அந்த அக்னியினுடைய பெர்சன்டேஜ் வந்து அதுல ஜாஸ்தியாயிட்டே வருது. அதுல பூமி இருக்கு, ஜலம் இருக்கு, அக்னி இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு மரக்கட்டையில. அக்னியோட அது கான்டாக்டுக்கு வரும்போது அந்த அக்னியினுடைய தன்மை வந்து அதுல ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அதுவும் அக்னி ஆயிடுறது. அதுதான் நம்ம வந்து அக்னி பத்திக்கிறதுன்னு சொல்றோம். பற்றிக்கிறது, பிடிச்சிக்கிறது, பற்றிக்கிறது. ஸோ அக்னி வந்து பிடிச்சுண்டு அப்படின்னு பத்தின்டுத்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, அதுல இருக்கிற அக்னி தன்னால வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த பொருள்ல இருக்கிற அக்னி வந்து வெளிப்பட்டதுங்கிறது அர்த்தம். ஸோ அது வந்து அது ஞானத்துக்கு இருக்கிற ஃபீச்சர். ஞானத்தோட வந்து உரசிண்டே கான்டாக்ட்லயே இருக்கக்கூடிய ஜீவன் எல்லாம் ஞானம்தான் வந்து சகல சிருஷ்டிக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் இருப்பு. ஆனா வந்து விவகாரத்துல அதுகிட்ட கான்டாக்ட், இந்த இருப்பு கிட்ட கான்டாக்ட் இல்லாம இயக்கத்துல இருக்கக்கூடிய பலதுகிட்டயே கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கு. அப்ப மரக்கட்டைய அக்னி கிட்ட சேராதைக்கு தனியா ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மரக்கட்டைய வந்து அந்த அக்னியோட அது தொடர்பு கொள்ளும் போது, அந்த இருப்பு அப்படிங்கிற அந்த உணர்வோட அது வந்து தொடர்பு கொள்ளும் போது வந்து அது மெதுவா அதுல இருக்கிற ஞானம் வந்து வெளிப்படுறது. இப்ப யாரோ வந்து வெளியில இருந்து வந்து தத்துவோபதேசம் பண்றா அப்படின்னா, அது நம்ம கேட்கறோம், புரிஞ்சுக்கிறோம், ஏதோ பண்றோம். நம்மளோட அதாவது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து அக்னியை கிரகிச்சுக்க முடியுமோ ஒரு வஸ்துக்கு, அந்த மாதிரி அந்த அளவுக்கு அது கிரகிச்சுக்கிறது. ஆனா அது தானே அக்னியா ஆகிறது இல்லையே. எரிஞ்சு புகஞ்சு போயிடலாம், அணைஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா. சோ இந்த ஜீவன் வந்து தன்னுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தத்துவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுட்டாலும் புரிஞ்சுட்டாலும் அதுவா ஆகணும் அப்படின்னாக்கா அதுகிட்ட கான்டாக்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும். இருக்கிறச்சே வந்து அதுல இருக்கிற அந்த பொருள்ல இருக்கிற அக்னி வந்து வெளிப்பட்டாதான், அப்பதான் அக்னி பத்தின்டாதான் வந்து அதுவே அக்னியா ஆகும். வெளியில எரியிற பொருளோட அதுக்குதான் சத் சங்கம்னா ஆக்சுவலா ஆளுகள் இல்ல, அந்த பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் தான். ஏதோ ஒரு ப்ராசஸ்ல பஜனையோ இது பிரவச்சனமோ இல்ல வழிபாடோ பூஜையோ தியானமோ ஜபமோ ஏதோ ஒண்ணு பண்றத அந்த பொருள் கிட்ட கான்டாக்ட் ஏற்படுறதுங்கிறதுக்கு தான் அந்த சரியை தவிர்த்து எந்த சரியையும் சத் சங்கம் இல்ல. அந்த சத்துங்கிற பொருள் கிட்ட, இருப்புங்கிற பொருள் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் தான் வந்து சத் சங்கம். ஸோ அதுகிட்ட கனெக்டடா ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சத்தும் அசத்துமா கலந்து இருக்கிற பொருளுக்குள்ள இருக்கிற சத்து தன்னால வெளிப்படுறது. அதுலயே இருக்கிற சத்து அம்சம் வந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுதான் அக்னி பிடிச்சுக்கிறது. இந்த சுடும் அக்னி அது வந்து ஞானத்தோட அம்சமா, அதனால்தான் அக்னிய சொல்றது. அந்த ஞான வடிவமா அவரே தான் இருக்கார். அந்த சத்தும் அசத்துமா கலந்த மாதிரி இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கு ஆதாரமாவும் அதுக்குள்ளேயே ஞான ஸ்வரூபமாவும்
அதுகிட்ட கான்டாக்ட் வரும்போது அதை தன்மயமா ஆக்கக்கூடிய பொருளாவும் இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அதான் சுடுமங்கி, அவன் தான். ஞாயிறு, அது ஞாயிறு திங்கள் ரெண்டும் வந்து இந்த கிராஸ் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து ஒளி மட்டும் தரதில்ல, ஜீவிதத்துக்கு உண்டான லைஃப் எனர்ஜியே கொடுக்கறது, பிராணசக்தி. சூரியன் வந்து உதிச்சு வருது அப்படின்னாக்க வந்து அந்த ஒளியில வந்து வெறும் வெளிச்சம் மட்டும் இல்ல, சூடு மட்டும் இல்ல, நமக்கு அதுதான் கண்டு தெரியுது. சூரியன் வந்து உதிக்காம இருக்கிற இடத்துல வந்து எதுவுமே வளராது. அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அது என்னன்னா லைஃப் எனர்ஜி, பிராணசக்தியை கொடுக்கறது. அதான் ஒவ்வொரு நிலையிலயும் அந்த அருள் சக்தி தான் வந்து ஜீவன்களை தாங்கிறது அப்படிங்கிறது. அந்த லோகம்ங்கிற அந்த சிருஷ்டி லெவல்ல இருக்கும் போதும் உயிர் சக்தியை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து, சூடை கொடுத்து, அதுக்கு வாழறதுக்கு உண்டான இதை கொடுத்து தாங்கிறது சூரியனா. சந்திரனா இருந்து குளிர்மையை கொடுத்து, சூடுல ரொம்ப கஷ்டப்பட்ட ஜீவனுக்கு, ஏன்னா அது எப்பயுமே சிருஷ்டியில எல்லாமே பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸா தானே வேணும். ரொம்ப சூடு இருந்ததுன்னா அதை குளிர்விக்கிற அந்த தன்மையும் வேணும் இல்லையா? அதனால வந்து குளிரா வெளிச்சம் கொடுத்து ஓஷதிகள்லாம் வளர்றதுக்கு காரணமா இருந்து அந்த ஜீவன்களை வந்து போஷணை பண்ற சக்தியாவும் அதுதான் இருக்கு. ஞான வடிவமாவும் அதுகிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறவால அப்படியே தன்மயமா ஆக்கக்கூடிய பொருளாவும் அதுதான் இருக்கு. தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும். அந்த அந்த அதோட எல்லாமே அதோட கிருப்பை தான். எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து கிருப்பை தான். ஏன்னா கிருப்பையோட ஆதாரத்துலதான் சிருஷ்டியே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அதிலே வந்து தன்னுடைய அருள் வடிவமா வந்து அது அருள் வடிவமா ஒரு உருவம் கொண்டுது அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய வடிவம். பெண்மை, ஆண்மை, அதெல்லாம் தன்மை தானே. அது நம்ம கிராஸ் லெவல்ல பார்க்கும்போது என்னமோ இது ஒரு பொருள், அது ஒரு பொருள், ஆக்சுவலா அதெல்லாம் தன்மை தான், இருக்கிற ஒரே பொருளோட தன்மை தான். ஸோ பெண்மை அப்படிங்கிற அந்த தன்மை அது வந்து தட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் சௌலபியம், மாத்திருத்துவம், பரிஞ்சுன்னு வந்து அருள் கொடுத்து காப்பாத்துற தன்மை. இதெல்லாம் தான் பெண்மை. ஸ்திரைண பாவம் சொல்றோம் இல்லையா? அந்த 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 சௌலபியம், அம்மாவோட பாவத்தோட இருக்கிற சௌலபியம். தையல்னாக்க பெண்ணு. அந்த அந்த சௌலபிய பாவத்தோட ஒரு பெண் ரூபத்தை தரிச்சுண்டு மழை மழைய, அது வந்து கிராஸ் லெவல்ல, இந்த லோகம்ங்கிற சிருஷ்டி லெவல்ல வந்து எப்படி சூரியன் சந்திரன் வந்து நம்மளுக்கு வாழறதுக்கு உண்டான அந்த பிராணசக்தியை கொடுக்குற, ஒளியை கொடுக்குற எலிமெண்ட்ஸா இருக்கோ, அந்த மாதிரி ஜீவிதத்துக்கு முக்கியமான வேணுங்கிற இது ஜலம், மழை ஜலம் இல்லைன்னாக்க ஜீவன்கள் வாழவே முடியாது. அந்த அந்த அது அருள் தான். அருள்னால வந்து அந்த மழைங்கிற லைஃப், அதுவும் லைஃப் எனர்ஜின்னு தான் சொல்லணும், வேற என்ன. லைஃப் எனர்ஜியை வந்து தண்ணியோட ரூபத்துல பொழியறது. அந்த பொழியறத வந்து நம்மளுக்கு வி அசோசியேட்டட் டு தி ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் தட் வஸ்து. ஃபீமேல் ஃபார்மா இருந்துட்டு மாத்திருத்துவத்தினால அப்படி அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த பாவத்துக்கு நம்மள அதை அசோசியேட் பண்றோம். அதனால மழை பொழியறதுங்கிறத, அதான் நம்ம மாணிக்க வாசக பெருமானும் வந்து திருவம்பாவையில மழை பெய்யறதுக்கு பிரார்த்தனையா சொல்ற பாடல்லையும் வந்து அது எல்லாமே அம்மையோட வடிவமா தான் சொல்லுவார். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து, ஈசனை வந்து உடையான் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவார் அங்கங்க திருவாச்சகத்துல. என்னை ஆளா கொண்டவன் என்னுடையான், என்னை உடையான் அப்படின்னு. உடையாள், முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து. அது என்னன்னா அம்மை வந்து மகாவிஷ்ணுவோட சிஸ்டர். அண்ணா தங்க ரெண்டு பேரும் ஒரே கருப்பு, முகில் வண்ணன் கடல் வண்ணன், அது ரெண்டும் அதே தான். ஸோ அவளும் அதே கலர். இந்த மழை மேகம் போய் சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை வந்து உறிஞ்சித்து அப்படின்னு சொன்னா அது வந்து கரிய நிறம் கொண்ட மேகமா இருது. இல்லாட்டா மேபி வெள்ளை கலர்ல ஏதோ இருக்குமா இருக்கும்.
அது போய் சமுத்திரத்துல இருந்து ஜலத்தை முகந்து எடுத்தது அப்படின்னு சொன்னா நல்ல கரிய மேகமா இருக்கும். அந்த கரு மேகம் தான் மழை பெய்யும். அந்த கரிய மேகம் வந்து நம்மை ஆளாக்கொண்ட அந்த உமையம்மை மாதிரி இருக்கான் கருமேகம். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து நந்தம்மை. அது அழகான அது எவ்வளவு அனுபவிச்சாலும் பூர்ணாகாது. அதாவது அம்மைதான் பூர்வமான பொருள், அவ முன்னாடி உண்டான பொருள். அந்த மேகம் மழை இந்த சிருஷ்டி அதெல்லாம் அவளோட ஆதாரத்துல இருக்கக்கூடியது. அதனால அவளுக்கு எக்ஸாம்பிளா இந்த சிருஷ்டியில இருக்கிற பொருட்களை சொல்ல மாட்டார். அங்க அந்த பொருட்களுக்கு எல்லாம் இவளோட அம்சத்தெல்லாம் வந்து கம்பேரிசனுக்கு சொல்லின்னு வருவார். அவளை மாதிரி மேகம் இருந்தது. அப்புறம் வந்து உடையாள திகழ் நந்தம்மை ஆளுடையாள் இட்டு இடையின் மின்னி. அவளோட இடை எப்படி சிறுத்து இருக்கோ அந்த மாதிரி மின்னல் மின்னித்தான். அப்புறம் அவளோட திருப்பாதத்துல சிலம்பு அணிஞ்சுட்டு இருக்காளே, அது எப்படி இது துவனிக்கிறதோ சப்தம் எழுப்புறதோ அந்த மாதிரி இடி முழங்கித்தான். ஈசனுடைய அடியார்களுக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழையேலோ ரெம்பாவாய். ஈசன் கிட்ட இட்டு செல்ற சக்தி அவள், சித் சக்தி. அவ வந்து ஈசனுடைய கிருபைக்கு ஜீவன் பாத்திரமாகறதுக்கு முன்னால தன்னுடைய கிருபைய அள்ளி கொட்டி அந்த ஜீவனை உத்தரணம் பண்ணி ஈசன் அந்த சத்வஸ்து கிட்ட அழிச்சுன்னு போற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். அவளுடைய அருள் தான் வந்து மழைக்கு கம்பேரிசனுக்கு. தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும். அப்படி மாத்திரு பாவத்தோட சௌலபிய பாவத்தோட வந்து கணக்கு பார்க்காம அள்ளி கொடுக்கற அருள். அப்படி அருளை வந்து வாரி வழங்குறது. அது இந்த ஸ்தூலமான சிருஷ்டியில வந்து மழைங்கிற உயிர் நீர் ஜீவிதத்தை தரிச்சிருக்கக்கூடிய ஜலமா பொழியறது. அதுவும் அந்த பொருளே தான். அதுவேதான் வந்து கிருபையினால வந்து அந்த பெண் வடிவம் தாங்கி அருளை வர்ஷிக்க கூடின வஸ்துவா இருக்கிறதும் அதே பொருள் தான். தானே தையலுமாய் நிற்கும். தானே தடவரை தன் கடல்லாமே. அந்த வலிமை வாய்ந்த மலைகள் பாகவதத்துல வந்து சிருஷ்டி எல்லாம் வருதோ இல்லையோ, என்ன இந்த லோகத்தை அந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணினார் ஈசன் அப்படின்னு பகவான் அப்படின்னு வரத்தே வந்து அதெல்லாம் ஒரு லட்சணம் மாதிரி. எப்படி நம்ம ஒரு வீடு அப்படின்னா டிராயிங் ரூம், டைனிங் ரூம், கிச்சன், சர்வீஸ் ஏரியா, பாத்ரூம் அப்படி எல்லாம் இருக்கணும்னு எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு துவீபம், ஒரு நாடு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மலை ரேஞ்சு, அதுக்கு ஒரு நதி, அதுக்கு ஒரு காடு அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி அவர் அப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார். அப்படிதான் வரும் வர்ணனை. அதுல வந்து மலைகள்லாம் வந்து அந்த ஏதோ ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு அந்தந்த துவீபத்துக்கு அந்தந்த நாட்டுக்கு வந்து அந்த மலை ரேஞ்ச் இருக்கிறது வந்து இட் மெயின்டைன்ஸ் அ பேலன்ஸ். எப்படி நம்ம வந்து பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா கீழே கார் பார்க் போட்டோம்னா கீழே பில்லர் போட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி போட்டு அந்த ஸ்ட்ரக்சரை பண்ற மாதிரி இந்த மலைகள்லாம் வந்து தே மெயின்டைன் அ பேலன்ஸ் ஃபார் தட் ஏரியா, அந்த லேண்ட் ஏரியாவுக்கு. அப்படி எல்லாத்துக்கும் சப்போர்ட்டை கொடுத்துண்டு தாங்கிண்டு இருக்கக்கூடிய பொருளாவும் அதுவே தான் இருக்கு இந்த சிருஷ்டியில. தானே தடவரை தன் கடல், குளிர்மையான ஆழமான ஜலராசி. கடல் சமுத்திரம் அப்படிங்கிறது பலது இருக்கு. அதோட தன்மைகள்ல பார்த்தா அது வந்து அவ்வளோ ஆழமா அவ்வளோ மைட்டி பொருளா இருந்தாலும் தன்னுடைய நிலையை வந்து கடக்காதக்கு இருந்து எப்பவும் சஞ்சலமாவே இருக்கு. தான் ஏதோ பேசாம அந்த மௌனத்துல இருக்கோங்கிற மாதிரியும் இல்லை. அலைய அடிச்சு வீசிண்டே இருக்கு. தனக்குள்ள பல ரத்னங்களை வந்து வச்சுட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில கொட்டுறது. அது எல்லா தன்மையாவும் இருக்கிறது அந்த அந்த ஒரு பொருள் தான். இந்த மாதிரியான அதாவது சிருஷ்டியில இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டியில பார்வைக்கு கேள்விக்கு அதாவது இந்திரியங்கள் மனசுக்கு தெரியக்கூடிய அந்த பொருளோட வைபவங்கள் அதெல்லாம். சூரியன், சந்திரன், அக்னி, மழை, மலை, கடல், அதுல எல்லாம் வந்து அதோட இயக்கத்துல எல்லாம் வந்து அந்த பொருளை வந்து நம்மளுக்கு உணர முடியும். அப்படி
எல்லாத்தையும் வந்து ஆஹ் தன்னுடைய தன்னோட தன்மை அதுதான் இருக்கு. அதனுடைய சூக்ஷ்மமான தன்மையில சில சில அம்சங்கள்லாம் ஆட் ஆனதுனால பலவித ஜட பலவிதமான அந்த நுண்மைத்தன்மை குறைஞ்சு பல லெவல்லையும் பல பொருட்களாகவும் ஆகி இருந்தாலும் எல்லாத்தோட இயக்கத்துக்கு காரணமாகவும் எல்லாத்துக்கும் உயிர் சக்தியை கொடுக்கறதாகவும் எல்லாத்தையும் இயக்கிறதாவும் இருக்கிறது அந்த பொருள் தான். அப்படி அதை உணர முடியும். அந்த சூக்ஷ்மமான லெவல்ல வெறும் இருப்பா உணரப்படுற அந்த பொருளையே வந்து இந்த அதுலயே கொஞ்சம் அந்த கிராசர் அம்சம் ஆட் ஆகி இருக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸ்லயும் அதனுடைய தன்மையவே வந்து பல அங்கங்கள்லயும் பல விதமா உணர முடியும். அப்படி இருக்கிறது அந்த ஒரே பொருள் தான். 11வது பாடல். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் யாதும் ஒன்று இல்லை. முயலில் முடிவில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழை முகில் பேர்நந்தி தானே. அதாவது அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில், எல்லாத்துக்கும் வந்து ஆதி பொருளா சகல whatever is perceived, whatever is known, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற மூலப்பொருள் எதுல இருந்து எல்லாமே உண்டாச்சு அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பொருள்ல இருந்து தான் எல்லாமே உண்டாச்சு. அதுக்கு பக்கத்துலயும் சுத்து வட்டாரத்திலையும் ஆக்சுவலா அயல் புடை எல்லாமே வந்து ஒரு ஓவரால் சென்ஸ்ல ஒரே மீனிங் தான். அயல்ங்கிறது பக்கத்துல இருக்கிறது, அயலார் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. புடை அப்படிங்கிறதும் அதேதான். நம்ம சம்பந்த பெருமாள் வந்து ஒவ்வொரு ஸ்தலத்திலயும் போய் கோவில்ல வெளியில கோபுரத்துக்கு முன்னால நமஸ்காரம் பண்ணி உள்ள நுழைஞ்ச உடனே புடை வலம் வந்து அப்படின்னு போடுவார் வார்த்தை நம்ம சேக்கிழார் பெருமான். என்னன்னா தி அவுட்டர் மோஸ்ட் பிரகாரம், ஈசனுக்கு இம்மீடியட்டா ஏதோ பிரகாரம் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கோவில்ங்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கக்கூடிய சகலத்தையும் வந்து கவர் பண்ற மாதிரி அவுட்டர் மோஸ்ட் இதை வந்து பிரதட்சணம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வெளியே உள்ள சந்நிதிக்கு போறார். அது புடைங்கிறது, அது அயல்ங்கிறது கொஞ்சம் கிட்டக்க இருக்கிறது, புடைங்கிறது அதையும் சுத்தி வெளியில இருக்கக்கூடியது. இந்த பொருள் இப்ப போன பாட்டுல சொன்ன மாதிரி எல்லாமே வந்து அதுவேதான் ஆயிருக்கு. அதோட அதிசூக்ஷ்ம தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிராசர் அம்சமெல்லாம் ஆட் ஆகி எல்லாமே ஆயிருக்கு. அதுக்கு பக்கத்துல அதுக்கு சுத்து வட்டாரத்துல எல்லாம் பார்த்தானாக்கா அந்த ஆதி பொருளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. இங்க வந்து தெய்வம் அப்படின்னு போட்டிருக்காரு. பிகாஸ் இப்ப கொஞ்சம் அந்த பர்சனாலிட்டி கொண்டு வந்த பேரும் ஒரு ஒளிமயமான திருமுடி வர்ணனையும் வந்ததுனால வந்து இப்ப இந்த தெய்வம் இறைவன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை. அதாவது வேற ஒரு சக்தி, வேற ஒரு சக்தி இதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. இப்ப அந்த சக்திக்கு வந்து பக்கத்துல சுத்து வட்டாரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது என்ன? இட் இஸ் நாட் லிமிட்டெட் டு ஸ்பேஸ் அண்ட் டைம் இல்லையா? அப்ப அதுக்கு பக்கத்துல சுத்து வட்டாரத்துல என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த பொருள் வாட் எவர் வி கால், அந்த பேர் நந்தின்னு பேர் கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த நந்தியை வந்து அடையக்கூடிய மார்க்கத்தை வந்து விளக்குற ஒரு மார்க்கம் இருக்கு. அது நம்ம சைவம்னு சொல்றோம். அந்த பொருளை அடையறதுக்கு உண்டான வழியை சொல்ற மார்க்கம் இருக்கு. இன்னும் வேறு பல வழிகள் இருக்கு. இதுனா ஒரே வழின்னு கிடையாது, பல மார்க்கங்கள் இருக்கு. ஜீவனுக்கு அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான பல மதங்கள் இருக்கு. நம்ம எங்கேயோ ஆறு சமயம்னு வந்துட்டே இருந்தது, இல்ல பார்த்தோம் வந்து போயிட்டு திருவாச்சகத்துல கூட அதான் சொல்லுவார், 6 சமயம் சொல்லுவார். வந்து அந்த பல மதங்கள் இருக்கு. அந்த மதங்கள் எல்லாமும் வந்து எல்லா மதம்ங்கிறதே வந்து அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான ஒரு வழிதான் ஒரு மதம்ங்கிறது. ஆனா அந்த பரம்பொருள்ல கரெக்டா அந்த பொருளுடைய தத்துவத்தை வந்து டைல்யூட் பண்ணாம இருக்கணும், கரெக்டா அதை அடையறதுக்கு உண்டான வழியை காட்டி தரணும். அப்பதான் அந்த மதம் வந்து பிரயோஜனப்படும் அதுல ஃபாலோ பண்றவாளுக்கு. அது போகட்டும். இப்ப இந்த சைவம்ங்கிற அந்த மதம் இருக்கு, அந்த பரம்பொருள்ல இந்த லட்சியத்தை வந்து
இந்த பேர் நந்திங்கிற உருவத்துல காட்டி தரக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கு. இன்னும் அது சுத்தி இந்த பரம்பொருளையே காட்டி தரக்கூடிய சில மதங்கள் இருக்கு. அது வந்து வேற மதங்களா இருந்தாலும் அந்த பரம்பொருளை தான் காட்டி தருது. அதெல்லாம் அயல் சுத்து வட்டாரம் ரொம்ப இம்மீடியட்டா பக்கத்துல இருக்கக்கூடியது அந்த பரம்பொருளை தான் காட்டுறது. இருந்தாலும் அதுக்கு அந்நியமா இருக்கு. இந்த சைவம்ங்கிறதுக்கு அந்நியமா இருக்கு. அதுக்கு இம்மீடியட்டா ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. அதெல்லாம் அயல். உடைங்கிறது வந்து கொஞ்சம் வழியில, அதுல வந்து கொஞ்சம் அந்த ஆத்மாவை அடையறதுங்கிறத மட்டும் சொல்லாம இங்க எப்படி வாழறது அப்படின்னு கொஞ்சம் அந்த கிராஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிண்டு இங்க இப்படி இருந்தா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பரம்ங்கிற 2 காம்பினேஷனும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கங்கள். அத புடைன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் சுத்து வட்டாரத்துல இருக்கிற மார்க்கங்கள். எந்த மார்க்கமா இருந்தாலும் இந்த மார்க்கத்துல காட்டப்படுற அந்த ஆதி பொருள், எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற பொருள் இருக்கே, அதுக்கு அந்நியமா வந்து எந்த மதமும் எந்த ஒரு வழிபடு தெய்வத்தையும் வந்து புதுசா சிருஷ்டி பண்ணி சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ஒரு பொருள் இருக்கே, அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது, எல்லா மார்க்கங்களுக்கும். அதனாலதான் அங்க வந்து இந்த பர்சனல் அம்சம் வந்து கடந்து பார்க்கணும். எந்த மதத்திலயுமே வந்து அந்த வழிபடு தெய்வத்தை வந்து ஒரு உருவமாவோ ஒரு பர்சனல் ஃபீச்சர்ஸோடவோ வச்சுட்டானாக்கா அது வந்து ரொம்ப பிரயோஜனப்படாது. அதை ஃபாலோ பண்றவாளுக்கு சண்டை தான் வரும். என்னோட தேவதை பெருசு, உன்னோட தேவதை சின்னது அப்படிங்கிற மாதிரி. அந்த இந்த மார்க்கத்துல நம்ம சஞ்சரிக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்க, இந்த அப்பியரன்ஸ் லிமிட்டேஷனை கடந்து போய் அந்த இருப்புங்கிற எந்த ஃபீச்சர்ஸும் இல்லாம இருப்பு மாத்திரமா இருக்கிற அந்த தன்மையை அடையறதுங்கிறது தான் லட்சியம். ஸோ எந்த மதமா இருந்தாலும் அதுதான் லட்சியம். அதனால வந்து என்ன சொன்னார், அந்த அந்த ஒரு பொருள், அந்த இருப்புங்கிற அகண்டமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு அந்நியமா வந்து வேற தேவதையை டிஃபைன் பண்ணி ஒரு மார்க்கமும் நாம் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே இல்லை. இனி இக பரம் ரெண்டுத்தையும் அது அந்த பரம்பொருள்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை விடுங்கோ. அப்புறம் இப்ப நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுக்கு சௌக்கியமா இருக்க வேண்டாமா அப்படின்னுட்டு ஏதோ ஒரு மதம் வந்து ஏதோ வழிகள்லாம் சொல்றது அப்படின்னு சொன்னாலும், இங்க சௌக்கியத்தை அடையறதுங்கிற டெஃபினேஷன் கொடுத்தாலும் அந்த இருக்கிற எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஆதி பொருளுக்கு அந்நியமா ஒரு லௌகீக சௌக்கியமும் இருக்க முடியாது. ஸோ அந்த பொருளை தான் நம்ம வந்து எல்லா விதத்திலையும் எல்லா மார்க்கத்திலையும் நாடின்னு இருக்கோம், எல்லா நிலைகள்லையும் நாடின்னு இருக்கோம். எல்லா நிலைகள்லையும் லட்சியமா இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் யாதும் ஒன்று இல்லை. ஸோ அதுக்கு அந்நியமா வந்து ஸ்தூலத்திலயோ சூக்ஷ்மத்திலயோ இந்த மார்க்கத்திலயோ அந்த மார்க்கத்திலயோ அடையத்தக்க பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற எதுவுமே இல்லை. இன்னொரு பொருள் இல்லை, இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். முயலும் முயலில் முடிவு. அத நாடி ஒரு ஜீவன் வந்து ஏதோ சரியை பண்றது அப்படின்னு சொன்ன, இந்த நாடி சரியை பண்ற ஜீவனும் அதுக்கு அந்நியமா இல்லையே. அதானே ஃபேக்ட். அது இப்ப தெரியலன்னு ஏதோ சொல்லிக்கிறோம். அந்த முயற்சி பண்ற பொருளும் முயற்சி பண்ற அந்த ஜீவனும் அதோட முயற்சியும் அது அடையிற முடிவாகவும் இருக்கிறதும் அதே பொருள் தான். அதுக்கு அந்நியமா அது அடையறவனும் இல்லை. முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழை முகில் பேர் நந்தி தானே. திருப்பி மழைங்கிறது வந்து அருள் மழை. அந்த ஜீவன் முயற்சிக்க கூடின ஜீவன், அதனுடைய முயற்சி, அது அடையிற லட்சியம், அந்த லட்சியத்தை அது அடையறதுக்கு காரணமா இருக்கிற அருள், அந்த அருள் பொழியறதுக்கு சோர்ஸா இருக்கிற முகில் மேகம், எல்லாமே அந்த பொருள் தான். என்ன ஒரு அது தி எஃபெக்ட் ஆஃப் த வெர்ஸ் எப்படி இருக்குல்ல. முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழை முகில் பேர் நந்தி தானே. அண்ணாமலையான் வந்து இட் இஸ் ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அது அந்த வார்த்தைகளோட ஆழம் வந்து இந்த பாடல் ஓதர்ச்சு
அது எந்த நிலையில வந்து இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன் அதை பண்ணிட்டு இருக்கேன், எதுவா இருந்தாலும் இந்த மார்க்கத்துல இருக்கேன் அதை நாடின்னு இருக்கேன் இப்படி சஞ்சாரம் பண்ணி எதுனாலும் எல்லாமே வந்து அந்த பொருளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து கிளீனா எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்றார். இருக்கிறது அந்த அதுக்கு அந்நியமா யாதும் ஒன்று இல்லை, அதுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்த பாடல் 12வது பாடல். அதான் இந்த முயற்சி முடிவு அப்படின்லாம் சொன்னது என்னன்னாக்க அதுக்கு அந்நியமா நம்மளோட சாமர்த்தியம்னு ஒண்ணு இல்லைங்கிறது அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம மாணிக்க வாசக பெருமானு வந்து சொல்லுவர், சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம். அது முயலும் முயற்சியும் அதுதான் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுட்டோம்னா அது வந்து என்னோட சாமர்த்தியத்துல நான் பண்றேன், இல்ல நான் மாத்தி பண்ணணும், சரியா பண்ணணும், இல்ல தப்பா பண்ணணும், என்னமோ வாட்டெவர், அதெல்லாம் வந்து ஆக்சுவலி அது அதோட அம்சம் தான் பாக்குறதுல தான் இருக்கு பாயிண்ட். இல்லாட்டா அந்த தனித்தன்மையை பண்றவன் அப்படிங்கறத வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அந்த கர்மாவை நான் அதோ நன்னா பண்றேன் பெட்டரா பண்றேங்கிறதுல இல்லை, தன்னுடைய சாமர்த்தியத்துல இல்லைங்கிறத உணர்றதுக்கு அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன, 12வது பாடல் தானே, என்னமோ விட்டுட்டேன் அது. கரெக்ட், 12 கரெக்ட். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகில்லார்களே. என்ன விளையானே, இப்படி இந்த சகல ஜீவன்களாவும் அதுகள் சஞ்சரிக்கக்கூடிய மார்க்கமாவும் அதுகள் இங்க ஜீவிச்சிருக்கிறதுக்கு இருக்கிற சப்போர்ட் சக்திகளாவும் அதை போஷணை பண்ற அருளாவும் எல்லாமாவும் அந்த பொருளே இருக்க அதுவும் அந்த பொருள் வந்து காதலின் நிற்கவா, அது அந்த பொருளுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் இட் ஹாஸ் டீப் லவ், அது வந்து அன்பே சிவம் அப்படின்னு. அது வந்து பர்சனல்லா இருக்கக்கூடிய அன்பு இல்லை, நம்ம லௌகீகத்துல வந்து அது உருவத்தோட அசோசியேட் பண்ணி விடுறதுனால வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பொருள் கிட்ட இருக்கிற அஃபெக்ஷன் அப்படின்னு லவ் அப்படின்னு கொண்டு வந்து விடுறோம். ஆக்சுவலி அந்த பொருளுக்கு தான் வந்து தனக்கு அந்நியமா எதுவுமே இல்லையே, அதுக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கும் இல்லை. தன்னை இட் இஸ் ஆத்மா ராமஹா, தானா தன்ல இருக்கிறதுலயே ரமிச்சுட்டு இருக்கிற பொருளா இருக்கு இல்லையா. இட் இஸ் லவ் இட் செல்ஃப், அதோட வடிவமே வந்து அன்புங்கிறதே அதோட தன்மையா இருக்கு. அது யார்கிட்டயும் அன்பு நான் செலுத்துறேன் பண்றேன்னு அது ஒரு கர்மாவா இல்லை, அதுக்கு அது அன்பே வடிவமா நிக்கிறது. அந்த அன்பு வந்து இட் இஸ் சோ டீப் அண்ட் ஸ்ட்ராங், அதுதான் வந்து காதல் அப்படின்னு சொல்றாரு. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும், அந்த நுதல் கண்ணு, அது வேற இந்த ஒவ்வொரு வார்த்தை அது அதான் அந்த தபஸ்ல இருந்து வர வார்த்தைங்கிறதுக்கு நுதல் கண் இருக்கிற ஈசன் காதலே வடிவமா இருக்காராம். நுதல் கண்கிறது வந்து அக்னி நேத்திரம் இல்லையா, ஞான நேத்திரம், ஈசனோட 3வது கண். அது ஞான வடிவமா இருக்கிற அந்த பொருள் வந்து அதே பொருள் தான் வந்து அன்பே வடிவமா இருக்கு, ஆழ்ந்த அன்பே வடிவமா இருக்கு. தன்னை அடையிற வாழ்க்கெல்லாம் வந்து அந்த அன்பு ஏன்னா அதுக்கு வந்து இவான்னு ஆளை பார்த்து அன்பு, அதுவே அன்பு வடிவமா இருக்கு. அதுகிட்ட போனாக்க எல்லாருக்கும் அன்புதான் கிடைக்கும். அது இந்த சிருஷ்டிலேயே இப்ப இந்த மலை கடல் அப்படியெல்லாம் சொன்னாரோ இல்லையோ, அதெல்லாம் அதுக்கு அந்நியமா இல்லைன்னு சொன்னாரோ இல்லையோ, அதெல்லாம் நாடுறவா யாரா இருந்தாலும் சமுத்திரமா தான் இருக்க போகுது, மலையா தான் இருக்க போகுது. அந்த மாதிரி இது வந்து அன்பே வடிவமா இருக்கிற அந்த ஞான பொருள் வந்து அதை நாடுறவாளுக்கு அன்பை கொட்டுறது. யாரா இருந்தாலும் எப்படியா இருக்கிறவாளா இருந்தாலும் அதுகிட்ட எப்படி கான்டாக்ட்ல வரவாளுக்கும் வந்து அந்த ஆழமான அன்பை கொட்டுற பொருளா இருக்கு. அப்படி அது இருக்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகில்லார்களே. அதாவது தேவதைகள் பூலோகத்துல அதாவது கொஞ்சம் சிரேஷ்டமா ஏதோ கொஞ்சம் சித்திகள் ஏதோ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய ஜீவன்கள், அதெல்லாம் இல்லாம ஏதோ கொஞ்சம் ஆர்டினரியா இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் வந்து
பிறந்து பிறந்து இறக்கிறது. அதான் அமிர்தம். ஞானம்ங்கிறது வந்து இந்த போக்கு வரவல் வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நான் பிறந்தேன், நான் இத்தனை நாள் இப்படி இருக்கேன், போறேன் வரேன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் போய் இருப்புங்கிறது அங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து எண்டாக கூடின பொருள். அதுவே வடிவமா இருக்கிற அந்த பொருள் அன்போட அதை தரத்துக்கு காத்துன்னு இருக்கிற பொருளை கான்டாக்ட் பண்ணாம இந்த பிறந்தேன் இறந்தேன் இந்த தன்மையோட இருக்கேங்கிற அந்த பாவத்தையே பிடிச்சுட்டு இருந்து பல பேர் வந்து போய் அதாவது அந்த கிராசர் லெவல் விவகாரத்திலேயே ஈடுபட்டு அந்த அன்பு பொருளை கான்டாக்ட் பண்ணாம இருந்துடுறாளே. அவளுக்கு எப்பேற்பட்ட வைபவம் இருக்கிறவாளா இருந்தாலும் சரி, ஆர்டினரி பீப்புளா இருந்தாலும் சரி, அவ வந்து வானுருவார்களும் இறந்தா அவெல்லாம் வந்து பிறந்து இறந்து இந்த மலம் அதாவது இந்த கிராசர் அம்சம் வந்து சேர்ந்ததுனால தானே அந்த பொருள் தான் நம்பல் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. இந்த மலங்கள்ங்கிற அழுக்குல விழுந்து சம்ஹவ் ஃபார் வாட் எவர் ரீசன் அந்த மலத்தோட இருக்கிறது பிடிச்சிருக்கு அந்த ஜீவன்களுக்கு. அதுல இருந்து ஃப்ரீ அந்த மலத்துல இருந்து விடுபட்டு நம்ம என்னைக்கு முன்னேற போறோம், என்னைக்கு நம்மளோட ஒரிஜினல் நிலைய அடைய போறோம்னு ஒரு ஜீவனுக்கு தாகம் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தற்காலம் தன்னுடைய அருள்ங்கிற ஜலத்தை கொடுத்து அதோட தாகத்தை தீர்க்கணும்னு அன்போட காத்துன்னு இருக்கிற ஒரு பொருள் நிற்க இந்த அழுக்க விட்டு எழுந்துக்கணும் அப்படிங்கிற அந்த பாவமே இல்லாம இருக்காளே பல பேர். அது வந்து தேவதைகளா இருந்தாலும் சரி, இந்த பூலோகத்துல இருக்கிற ஜீவன்களா இருந்தாலும் சரி, அண்ணல் இவன் என்று அறியகில்லார்களே. எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிற இந்த பொருள் இதுதான் நம்மள உத்தரணம் பண்ற பொருள் அப்படிங்கிற ரெண்டு லெவல்லையும் நம்மளுக்கு ஆதாரமா இருக்கிற பொருள் இவர்தான் வந்து நம்மளோட சக்திகளுக்கு எல்லாத்துக்கும் அதான் நான் இப்படி இருக்கேன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆதாரத்துல இருக்கிற அந்த பொருளோட சக்தியினாலதான் இந்த இயங்குறேன் அப்படிங்கிறத உணராம அதுகிட்ட கான்டாக்ட் வச்சுக்காதக்கு இந்த தனி ஆளா இருக்கிறதுலயும் அந்த தனி ஆளா இயங்கி ஏதோ சாதிக்கிறதுலயும் கவனத்தை போட்டுண்டு அது அப்படி இருக்கிறதுலயே சந்தோஷமா இருந்துட்டு இதை விட்டு நீங்கணுங்கிற தேவையே இல்லாம இருக்காளே இப்படி பல பேர் அப்படின்னு அவருக்கு தாபமா இருக்கு. திருமூல தேவருக்கு தாபமா இருக்கு. எப்ப ஒரு ஜீவனுக்கு அந்த தேவை வருதோ அந்த தேவைய வந்து பூர்த்தி பண்ணணும்னு அருளோட காத்துன்னு இருக்கார், அன்போட காத்துன்னு இருக்கார். ஆனா வந்து இந்த மலங்களை விட்டு நீங்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து இந்த ஜீவன்களுக்கு வந்து வரமாட்டேங்கிறதே. திருப்பி திருப்பி அதாவது அது எப்படி வருமானா தேவதையோ இல்ல பூமி, அது இந்த தேவதைங்கிறதுக்கு பகவத்கீதையில சொல்லுவாரு. எதுக்கு சொர்க்கலோகம் எப்படி போறா அப்படின்னா அந்த பூலோகத்துல வாழ்ந்து பல புண்ணியங்கள்லாம் பண்ணின ஜீவன்கள்லாம் வந்து சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாளாம். அப்புறம் அந்த க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி, அந்த புண்ணியத்தோட கர்மாவெல்லாம் வந்து தீந்து போறது திருப்பி வந்து பூமியில வந்து பிறப்பா. திருப்பி புண்ணியமோ பாப்பமோ பண்ணுவா, புண்ணியங்கள் நிறைய பண்ணா திருப்பி வந்து சொர்க்கலோகத்துக்கு போகலாம். இந்த சைக்கிள்ல வந்து they take some relish. It is good. நம்ம பண்றோம், அப்புறம் போறோம், அங்கேருந்து கீழே வரோம், திருப்பி பண்றோம். அது தேவதைகளோட நிலை. இந்த பூலோகத்துல வந்து இருக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து நம்மளோட இந்த பசுத்தன்மை இந்த கர்மால இருக்கிற அந்த ஈடுபாடை வந்து போக்கிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உணராதக்கு இங்க இருக்கிற சுக துக்கங்களை அனுபவிக்கிறதுலயும் இனிமே அடுத்த ஜென்மாலியாவது நான் அதுவா பிறந்து இப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு அந்த மலங்களை விருத்தி பண்ணிக்கிற தன்மையிலையும் வந்து ஈடுபாடு ஏற்படுறதே தவிர்த்து என்னோட அது சுகமோ துக்கமோ இங்க நாங்க என்ன அனுபவிக்கிறேனோ அது ஓகே, என்னோட கர்ம மலங்கள் எல்லாம் நீக்கிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா எனக்கு கிடைச்சிருக்கு, இது மூலமா அதை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு மேல அந்த பொருளை வந்து அடையணுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வரமாட்டேங்கிறது. அப்படி இருக்கிற ஜீவன்கள் வந்து அந்த பரம்பொருளை ரெகக்னைஸ் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த ஜீவிதத்தோட அம்சமா அது தெரிஞ்சுக்காம அப்படி இருக்காளே அப்படின்னு திருமூல தேவரோட ஒரு தாபம். அடுத்த பாடல். மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து
இன்னம் நினைக்கிலார் ஈசனை. விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை. கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே. அதாவது அந்த பொருள் இருக்கே, அது வந்து இந்த திருஷ்டின்னா என்ன, பெர்செப்ஷன், கண்ணு பார்வைங்கிறத விட வந்து தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த அந்த சக்தி இருக்கே, அதுக்கு ஆதாரமா அது இயங்குறதுக்கு காரணமா இருக்கிறதே அந்த சக்தி தான். இப்ப உயிர் பேடுத்து அப்படின்னு சொன்னானாக்க இந்த கண்ணு பார்க்க போறது இல்லை. ஸோ அந்த தெரிஞ்சுக்கிறது, எந்த இந்திரியங்களும் மனசு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது உயிர் அம்சம் இல்லைன்னாக்க. இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரமா அது இயங்குறதுக்கு காரணமா இருந்து அதையும் கடந்துங்கிற பாயிண்ட் என்னன்னாக்க திரிபுட்டியா இருக்கிறதும் அதே பொருள் தான். அதாவது பார்க்கிறவனுடைய பார்வையாகும். அதாவது பார்க்கிறவன் ஒரு இது சொல்றேன், தெரிஞ்சுக்கிறவன், கேட்கிறவன், ருச்சி தெரிஞ்சுக்கிறவன், கந்தத்தை தெரிஞ்சுக்க எல்லாமே அது சும்மா ஜென்ரல் எக்ஸ்பிரஷனா பார்க்கிறவன் சொல்றது. அந்த தெரிஞ்சுக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி, தெரிஞ்சுக்கப்படுற பொருள் எல்லாமாவும் அதுதான் இருக்கு. கண் அளந்து எங்கும் கடந்து நின்றான். எல்லாமாவும் அந்த ஒரு பொருள் தான் இருக்கு. ஆனா வந்து மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னம் நினைக்கிலர் ஈசனை. திருப்பி அதேதான், எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து அது மேல கவனம் விழணும் அப்படின்னு சொன்னா பார்வை கோணம் தான். இது வேற ஒண்ணும் மாறுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இருக்கிற பொருள் அப்படியே தான் இருக்கு, அதுல காணற பொருள் கண்டுன்னு இருக்கு. இந்த பாக்கிறவன் இருக்கானே, அங்கதான் இருக்கு சூக்ஷ்மம். அந்த பாக்குறவன் வந்து எதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க பழகிட்டான்னாக்க இருக்கிற பொருள் மேல கவனம் விழுந்துடும். நம்மள எப்பவும் பாக்குற ஸ்கிரீனும் படங்களும் மாதிரி இருக்கிறது இருக்கு, காணறது. அது நம்ம ஒன்றும் அந்த சிஸ்டமை போய் நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ண வேண்டாம், படங்களை நிறுத்த வேண்டாம், பிலிமை தூக்கி போட வேண்டாம், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லலை. இந்த பார்க்கிறவன் வந்து அவனுடைய பார்வை வந்து கரெக்டா எது மேல விழணுமோ, கவனம் எது மேல விழணுமோ அது மேல விழுந்துடுத்து அப்படின்னு சொன்னான்னாக்கா வந்து அந்த பொருளை வந்து ரெகக்னைஸ் பண்ணி விடலாம். எல்லாமாவும் அதுதான் இருக்கு, பார்க்கிறவனாவும் அதுதான் இருக்கு, பார்க்கிற ஃபேக்கல்டிஸாவும் அதுதான் இருக்கு, பார்க்கப்படுற பொருளாவும் அதுதான் இருக்கு. ஆனா கவனம் வந்து அதோட கிராஸ் அம்சத்திலேயே விழுந்துட்டு இருக்கு. மண் அளந்தான் அது வந்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்து எல்லா லோகத்தையும் வந்து தன்னுடைய திருப்பாதத்தினால அளந்த மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சரி, மலரோன் தாமரை புஷ்பத்துல இருந்து சிருஷ்டி கர்மாவை பண்ணக்கூடிய, அதாவது என்னன்னா தேவதைய சொல்றதுக்கு இல்ல, அந்த கர்மாவை பண்றவாளா இருந்தாலும் சரி, எந்த கர்மாவோ, சிருஷ்டி கர்மாவோ இல்ல ஸ்திதி கர்மாவோ, எந்த தேவதைகள், வாயு, அருணன், இந்திரன், நிருதி, அவ வாழ்க்கை என்னவோ ஒரு ஜாப் டெஃபினேஷன் இருக்கு. எந்த வித ஜாப் டெஃபினேஷன் இருக்கிறவாளா இருந்தாலும் சரி, அந்த 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 இண்டிவிஜுவல் சென்ஸ், அந்த தேவதையோ அந்த ஆளோ, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் அவளோட இயங்குற அந்த தன்மையாவும் எல்லாம் அந்த லட்சியமா இருக்கிறதும் எல்லாமே அந்த பொருள் தான். எண்ணளந்து இன்னம் நினைக்கிலார் ஈசனை. அது வந்து இந்த எண்ணங்கள், அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இந்த தெரிஞ்சுக்கிற மனஸ் தான் வந்து எண்ணங்கள், அதோட அந்த விவகார மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த லெவல்லயே நின்று போயிடுத்து அப்படின்னு சொன்னா அதை கடந்து அந்த எண்ணங்களுக்கு ஆதாரமா இருக்கிற பொருளை வந்து ரெகக்னைஸ் பண்றது இல்லை. எந்த கர்மால ஈடுபட்டிருக்கிற எப்பேற்பட்ட ஜீவனா இருந்தாலும் அதோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், அந்த எண்ணங்கள்ங்கிற அந்த மண்டலத்தையே, மனோமண்டலம்ங்கிற நிலையிலேயே வந்து அதோட கவனம் நின்று போயிடுத்து. அங்க இருக்கிற விவகாரம், அங்க நான் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுலயே அந்த கர்மாவிலேயே வந்து நின்று போயிடுத்து கவனம் அப்படின்னு சொன்னா, அதை கடந்து இருக்கிற அந்த பொருளை வந்து அந்த ஜீவன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணறது இல்ல. நினைக்கலார் ஈசனை. ஈசனை நினைக்கிறதுன்னா
பாக்கி பொருளை நினைக்கிற மாதிரி அதை நினைக்கிறது இல்ல. அது அது திருவாச்சகத்துல ரொம்ப அழகா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை, எனக்கு ஆதாரமா என்னோட ஹிருதயத்துல என்னோட இருப்பா இருக்கக்கூடிய உன்னுடைய தன்மையை எப்படி நினைச்சேன் அப்படின்னா, நினைப்பு அற நினைந்தேன். என்ன விளையாடுறதே சொல்ற ஸ்மரணாத் அருணாச்சலம். எல்லாரும் யாரோ டிவோட்டி போய் கேட்பார், ஸ்மரணாத் அருணாச்சலம்னு சொல்றாளே பகவானே அப்படின்னா, அண்ணாமலையை நினைச்சுக்கணும். அண்ணாமலையை நினைச்சுக்கணும்னா அந்த மலையோட ஃபார்மை நினைச்சுக்கணுமா, இல்ல இந்த லிங்க ரூபத்தை நினைச்சுக்கணுமா, என்னத்தை நினைச்சுக்கணும் அப்படின்னா, நினைப்பில்லாம இருக்கிறது தான் அண்ணாமலையை நினைச்சதா ஆச்சு. சொல்றார், உள்ளத்தி எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன். அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன். ஹிருதயத்துல உதிக்கிற சூரியன் மாதிரியாம். அதாவது ஆந்தரிகத்திலேருந்து வெளிச்சத்தையும் லைஃப் எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை நினைக்கிறதுங்கிறது வந்து பாக்கி வஸ்துக்களோட எண்ணங்கள் இல்லாம இருந்தாக்கா அதை நினைச்சதா ஆச்சு. ஏன்னா அதுதான் இருக்கு. அது ஸ்கிரீன் மேல படம் எதுவும் வரலன்னாக்கா ஸ்கிரீன் அதுவே தன்னால தெரிய போறதோ இல்லையோ, அதை மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அத மாதிரி வந்து நினைப்பு அற நினைந்தேன். அப்படி நினைக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறார். எண்ணளந்து இன்னும் நினைக்கலார். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுங்கிற அந்த அது ஒரு லிமிட்டேஷன், அது ஒரு அது என்ன சொல்றது, இட் இஸ் வெரி சட்டில் பட் இட் இஸ் சோ ஸ்ட்ராங். நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அதான் அந்த ஃபர்ஸ்ட் தாட், ஐ எம் சோ அண்ட் சோ அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் தாட், அது ஒரு தாட் தான். ஆனா அதை கடந்து பாக்கிறது அப்படிங்கிறது வந்து வாட் எவர் ரீசன் அது நடக்கிறது இல்லை. நினைக்கலார் ஈசனை, அதை கடந்து இருக்கிற அந்த பொருள் தான் வந்து ஈசத்துவம், எல்லாத்தையும் ஆளுகைக்கூடிய அந்த ஈசன். அதை வந்து நினைக்கிறது இல்லை. விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை. அதாவது ஆகாசத்தையே அளக்கும்படியா, அதாவது என்னன்னா அந்த பொருள் வந்து இட் கிராசஸ் தி சட்டில் நேச்சர் ஆஃப் ஈவன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு. நம்ம அருணகிரி பெருமான் வந்து சிராமலையில முருகனை வந்து ஸ்துதி பண்ணி திருப்புகள் பாடும்போது மாகத்துக்கு ஈரதானது அப்படிம்பார். மாகத்துங்கிறது ஆகாசம். இந்த பொருள் வந்து இட் மார்க்ஸ் தி பவுண்டரி ஃபார் ஸ்பேஸா. மார்க்ஸ் தி பவுண்டரி ஃபார் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம 2 பாடல் முன்னால பார்த்தோம் இல்லையா, ஸ்பேஸ் இஸ் தி ஹோல்டர் ஆஃப் ஆல் அதர் 4 பூதாஸ் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி அது அந்த ஆகாசத்துக்கும் நுண்ணியதா, ஆகாசத்தையும் தனக்குள்ள அடக்கக்கூடியதா, அதோட ஹோல்டரா இருக்கக்கூடிய அந்த பொருள் விண் அளந்தான். ஆகாசத்தையே மெஷர் பண்ணபடியா கடந்து இருக்கக்கூடிய அந்த பொருள் தன்னை மேல் அளந்தார் இல்லை. அத கடந்து அதுக்கு நுண்ணியமா, அதுக்கு ஆதாரமாவோ அதை ஹோல்டு பண்ற மாதிரியோ வேற எந்த பொருளுமே இல்லை. இட் இஸ் சோ சட்டில் அண்ட் அது சொல்ல முடியாது. இந்த வார்த்தைகள் தான் அவ்வளோ ஒரு அழகு. இந்த எக்ஸ்பிரஷன்லயே அதோட இஃபெக்ட் அப்படியே கிடைக்கிறது. அது எக்ஸ்பிளைனே பண்ணாம இருந்தா பெட்டர் என்ன கேட்டா. விண் அளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை. அவ்வளோ ஒரு அழகான எக்ஸ்பிரஷன். கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. அவ்வளோ சூக்ஷ்மமா எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி இருக்கிற பொருள் தான் வந்து இந்த கிராஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல தெரிஞ்சுக்கிறவனாவும் அந்த தெரிஞ்சுக்கிற ஃபேக்கல்ட்டியாவும் தெரிஞ்சுக்கப்படுற பொருளாவும் அதே தான் இருக்கு. ஆனா அது மேல கவனம் விழ மாட்டேங்கிறது. ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் மேல இருக்கிற கவனத்தினால, ஐ ஆம் சோ அண்ட் சோ மை ஒர்க் அப்படிங்கிற அது மேல கவனம் இருக்கிறதுனால எல்லா செயல்பாடுகள்லயும் செய்யறவனாவும் செய்யற சக்தியாவும் செய்யப்படுற வஸ்துக்கள் கர்மா எதுவா இருந்தாலும் அதுவா தான் இருக்கு. அது அப்படி ஒரு நுண்ணியமான பொருள். ஆனா அது மேல கவனம் விழமாட்டேங்கிறது அப்படிங்கிறது இந்த பாடல் நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.